அமெரிக்காவில் ஒரு பிரபலமான சண்டேஸ் கிளாஸ் வாத்தியார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சண்டேஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அவர் பிரபலம். அவருக்கு சண்டேஸ் கிளாஸ் படிக்க வர ஒரு பிள்ளை, உள்ளதிலே பிரில்லியண்டான பிள்ளை. எல்லா வாரம் சண்டேஸ் கிளாஸ் வரும். எந்த பாட்டு கேட்டாலும் பாடும், எந்த வசனம் கேட்டாலும் சொல்லும். கொஞ்சம் அறிவுள்ள பிள்ளை. அந்த பிள்ளைக்கு பேரு சண்டேஸ் கிளாஸ் பேர் கூப்பிட்டாரு, பிள்ளை வரல. ரெண்டாவது வாரம் பேர் கூப்பிட்டாரு, பிள்ளை வரல. மூணாவது வாரம் பேர் கூப்பிட்டாரு, பிள்ளை வரல. நாலாவது வாரம் பேர் கூப்பிட்டாரு, பிள்ளை வரல. கூட இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கேட்டார், அந்த பிள்ளை யாருக்காவது தெரியுமா? அந்த பிள்ளைக்கு வீடு யாருக்காவது தெரியுமா? நம்ம போய் கூப்பிடணும். ஒரு பிள்ளை சொல்லிச்சு, எனக்கு தெரியும். ஒரு நாள் சண்டே கிளாஸ் முடிஞ்சு அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போனது என்னத்துக்குன்னா, அந்த பிள்ளைய தயவு செஞ்சு சண்டே கிளாஸ் விடுங்கன்னு சொல்லக்கு போச்சுனும். போய் உட்காந்துடும். டீச்சரும் பிள்ளைகளுமா போய் உட்கார்ந்த உடனே அந்த வீட்டில் உள்ளவங்க டீயும் கேக்கும் எல்லாம் கொடுத்துடும். சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த பிள்ளை தாய் சொல்லுது, ஐயா, என் பிள்ளை ஒரு மெழுகுத்திரியை கொளுத்தி வைப்பான். மெழுகுத்திரியை கொளுத்தி வச்சுட்டு அது உருகிறத பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு சொல்லுவா, மம்மி, வாழ்க்கை இதை மாதிரி ஆக்கும், இது உருகி முடியும் முன்னே வேலையை முடிக்கணும். இந்த மெழுகுத்திரி உருகி முடியும் முன்னே வேலையை முடிக்கணும். அதனால அவ என்ன செஞ்சாலும் வேகமா செய்வா, என்ன செஞ்சாலும் சுறுசுறுப்பா செய்வா. அவ்வளவு நல்ல பிள்ளை. டீ குடிச்சிட்டு பிள்ளை எங்கன்னு கேட்கணும். ஒரு மாசமா சண்டே கிளாஸ் வரல, அதனால நாங்க கூப்பிட வந்தோம். தாய் சொல்லிச்சு, 8 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்து ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எங்களுக்கு இந்த பிள்ளையை தந்தாரு. நாங்க ஆவிக்குரிய பிரகாரமே வளர்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை சண்டே கிளாஸுக்கு போச்சு. போயிட்டு ஆனந்தமா வீட்டுக்கு வரும்படி முற்றத்தில் உள்ள ரோட கிராஸ் பண்ணும்போ ஒரு ட்ரக் வந்து பிள்ளைக்கு மேலே ஏறி இறங்கிச்சு. நாங்கள் ஓடி போய் பார்த்தா பிள்ளை உயிரோட இல்லை. சாரின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்தாரு. அடுத்த வாரம் சண்டே கிளாஸ் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒவ்வொரு பேரையா கூப்பிட்டாரு. இந்த பேர்ல பேனா வச்சாரு. பேனா வச்சுட்டு முழங்கால நின்னாரு. கண்ணுல 2 கடகடா தண்ணி வந்து பேப்பரும் பேனாவும் கையில் எடுத்தாரு. எடுத்துட்டு உலகத்தை அசைக்கிற ஒரு பாட்டு எழுதினாரு. இந்த பாட்டு இப்படி ஆகும், இந்த ரெஜிஸ்டர்ல இருந்து உன் பேரை வெட்ட போறேன். ஏன்னா இனி உன் பேரை கூப்பிடும்போது எங்க இல்ல. When the roll is called up yonder, I'll be there. பேர் விழிக்கும் நேரம் காணும் என் பேரும்